தமிழகத்துக்கே முன்னுதாரணமாக 3 மின்மயானங்கள் ரோட்டரி அமைப்பு பல கோடி செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ சொல்லலாம். ரோட்டரி அமைப்பில் இருக்கிற பல்வேறு அன்புக்குரியவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர்கள். நான் நிறைய பேரை பெரிய அளவில் யாராவது வந்து சேவை பண்ணாங்கன்னா அவங்கள போய் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ எடுப்பேன். சில பேர் கேட்பாங்க, ஏங்க பணக்காரங்களா பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பணக்காரங்களா இல்லை, அன்புள்ள உள்ளத்தை நான் அகிலத்துக்கே பறைசாற்றுவதற்காக இவரை போல நாமும் இல்லையே என்று சொல்லி பணத்தை கட்டி கொண்டு வாழுகிறவர்கள் உள்ளத்தில் அந்த அன்பு பெருகட்டும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், அவங்கள போய் பேட்டி எடுப்பேன். நான் அவர்கள் பேசுவார்கள். வெற்றியாளர்களுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு சூட்சுமங்களையும் அவர்கள் வாயாலே பேச சொல்லி அதை ஆவணப்படுத்துவேன்.